ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்கள் கோயிலோட பஜனை பட்டாபிஷேகத்தோட செலிப்ரேஷனை தான் பார்க்க போறீங்க. நீங்க இப்போ தான் முதல்ல என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வருஷந்தோறும் இந்த மாதிரி ஜெர்சி அடிச்சிருவாங்க. இந்த வருஷத்தோட மாடல் இதுதான். கிருஷ்ண பகவான கோயிலில் உள்ள கருவறையில இருந்து எடுத்து இந்த மாதிரி தேர்ல வச்சிருவாங்க. ஒவ்வொரு வீடா கிருஷ்ண பகவான் வருவாரு. வந்தவரை நல்லபடியா வெல்கம் பண்ணிட்டு அவருக்குள்ள மரியாதையை நம்ம செய்யணும். எல்லா நாளும் நம்ம தான் கோயிலுக்கு போவோம். ஆனா வருஷத்துல இந்த ஒரு நாள் மட்டும் எங்க பகவான் வந்து ஒவ்வொரு வீடா வந்து நலம் விசாரிச்சுட்டு அவர் வீட்டுக்கே திரும்பி போவாரு. அப்படி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அங்க பாத்தீங்கன்னா 2 டீமா இருந்து கீதை வாசிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு டீம் கிருஷ்ணனாவும் ஒரு டீம் அர்ஜுனனாவும் அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே ஆஃப்டர்நூன் லஞ்சும் ரெடி ஆயிட்டே இருந்துச்சு. கிருஷ்ண பகவான் ஊர்வலத்துல இருக்கனால கோயிலோட நடைய அடைச்சிருப்பாங்க இந்த டைம். நான் என்னன்னு காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்ச ஊர்வலம் நைட்டு 10 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. அப்படியே அன்னைக்கே எங்க கோயில்ல இருந்து உரியடி ப்ரோக்ராமுக்கு வேண்டி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கோயில உள்ள மெம்பர்ஸ் வந்து கிருஷ்ண பகவான் மாதிரி மேக் ஓவர் பண்ணிட்டு கிருஷ்ண பகவான் என்னெல்லாம் சேட்டை பண்ணுவாரோ அதெல்லாம் செஞ்சு காமிப்பாங்க. இந்த உரியடியில கடைசியில அதை உரி அடிப்பாங்க. ஊர்ல இதே மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா ப்ரோக்ராம் நடக்குமா? அதோட நேம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க.